எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு. தை மாதம் 22ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர காலம் 3 மாதம் 25 நாட்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 115 நாட்கள் குரு பகவானுடைய வக்ர காலம். வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன் வருமா அல்லது பாதகமான பலன் வருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரு பகவான் மகர ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கார். பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் 5வது பாவகத்தில் வக்ரம் அடைந்து மகர ராசியை பார்க்கக்கூடிய தருணம் 100% சாதகமாக இருக்கும். குரு பகவான் யாருடைய சாரத்தில் வக்ரம் அடைகிறாருன்னா, மகர ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரம், லாபஸ்தானாதிபதியும் செவ்வாதானுங்க. 4வது பாவகத்துக்கும் 11வது பாத்தியத்துக்கும் அதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் தான் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். மிருகசீரிச நட்சத்திரம் 2வது மாதத்தில் 57 டிகிரியில் குருவும், குரு பகவானுடைய சாரம் வாங்கிய சுபஸ்தானாதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை. புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாவும் மிருகசீரிச நட்சத்திரத்தில் குருவும் குருமங்கள யோகமாக இருந்து குரு பகவான செவ்வாவும் இருவரும் மகர ராசி நண்பர்களை மகர ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தானுங்க குரு பகவான் வக்ரம் அடையுது. அப்போ 100% புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான அருமையான நேரம். மகர ராசியில் பிறந்தவங்க திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 12 வருடம் ஆகுதுங்க, 6 வருடம் ஆகுதுங்க, புத்திர செல்வம் இல்லைங்க, நாங்கள் பார்க்காத வைத்தியம் கிடையாதுங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாதுங்க, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு போட்டாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு உண்மையிலேயே சொல்கிறேனுங்க, இந்த தருணத்தில் 100% புத்திர வளர்ச்சி பெருகும். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இப்போ வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு பாதச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சனி பகவானுக்கும் சாரம் கொடுத்துருக்கிறவர் குரு பகவான் தானுங்க. புரட்டாதி நட்சத்திர முதல் பாதத்தில் தான் சனி பகவான் வரப்போகிறார். அப்போ சனி பகவானுடைய சாரம், குருவுடைய சாரம், குரு பகவான் நம்ம ராசியை பார்க்குறாரு. அதுபோக புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் மகர ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த வக்ரம் அடையுது. இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது 100% புத்திர வளர்ச்சி பெருகும். இது மட்டும்தானா அப்படின்னா, சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோடைய சாரத்தில் குரு பகவான் இருந்து நம்மளை பார்க்கறதுனாலையும், நம்ம ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கறதுனாலையும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சீராகும். 4 வருஷமாக 5 வருஷமாக ஒரு இடத்துல நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய கமிட்மெண்ட், என்னுடைய தேவைகள் இருக்குது, அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கிறேனே தவிர மனநிறைவு எனக்கு அதில் குறைவு தானுங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் மன நிறைவான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். பொதுவாக எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு வரணும், நல்ல ஒரு வீடு வாசல் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இந்த பிரபஞ்சம் சாதகமான ஒரு தருணத்தை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 23ஆம் தேதி புரட்டாசி 23ஆம் தேதி வக்ரத்தில் வந்தாலும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தான் யோகத்தை கொடுக்கும். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. நிச்சயமாக பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆஹா ஓஹோன்னு எத்தனை பேர் சொன்னாலும் நிச்சயமாக பெரிய லெவலில் ஒரு மாற்றமும் கிடைக்காது. ஐப்பசி 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட கார்த்திகை மார்கழி வரைக்கும் சிறப்பாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும்.
பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் இந்த தருணத்தில் அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துகிற மாதிரி ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். அதாவதுங்க, பொதுவாக இந்த மகர ராசி நண்பர்களுடைய குணம் எப்படின்னா, நான் வாங்கின பணத்தை, நான் வாங்கின கடனை மற்றவங்க கட்டிட்டு போனால் நல்லா இருக்குமே, நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டீங்க, சத்தியமாக எதிர்பார்க்க மாட்டீங்க. நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் சாகரத்துக்குள்ளார என் கடனை கட்டிவிட்டுனா தான் நான் சாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. இந்த வார்த்தை நான் சொல்லன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. தான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகிறதுக்குள்ளார வாங்கின கடனை கட்டிவிட்டு தான் போகணும், கடனோடு ஒருத்தர் போயிட்டாருன்ற வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தோம். ஐப்பசி 16 தேதிக்கு மேற்கொண்டு உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. அந்த உழைப்பை மட்டும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தால் உங்களுக்கு போதுமானது. நிச்சயமாக இந்த தருணத்தில் ஐப்பசி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு குரு பகவான் இந்த செவ்வாவுடைய சாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்தவர் 3வது பாதத்துக்கு போகாமல் பின்னுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வருவார். அப்போ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நிறைவாக இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அப்போது அந்த லாபஸ்தானாதிபதி நம்மளை பார்க்குறாரு இல்லை, லாபஸ்தானாதிபதி செவ்வா குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் நம்மளுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்து, மறைவு ஸ்தானத்திலே இருக்கட்டும் தப்பில்லை, புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து நம்ம ராசியை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதி பார்வை நம்ம ராசி மேலே படுறதும், 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன், தனகாரகன் தான் குரு, தனகாரகனுடைய பார்வை நம்மளை பார்க்கறதுனாலையும், நம்ம ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி யார்? சனி. சனி பகவானுக்கு தனகாரகன்றவர் தான் நட்சத்திரம் கொடுப்பார். இது எல்லா அமைப்புகளும் நல்ல விதமாக கூடி வரதுனால பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க இந்த 7 நாட்டு சனிகள்னா வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கும் இது பொருந்தும், பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிற நண்பர்களுக்கும் இது பொருந்தும். நேர காலங்கள் சரியாக இருந்தால் அந்த நேர காலங்கள் எல்லாமே செஞ்சு கொடுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நேர காலங்கள் சரியாக இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயலில் தான் இது நடக்கும் இல்லையா? பகலில் ஒரு வேலை நம்ம செய்ய முடியலைன்னா பகலில் செய்யாத வேலையாக போய் நம்ம ராத்திரியில் போய் செஞ்சுக்கிட போகிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசம் கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் நினச்சிக்கோங்க. இந்த தருணத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். உழைப்புன்ற விதையை போடுங்க, உயர்வுன்ற விருட்சம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் உறுதியாக சொல்கிறேன் சரியாகும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பாதையை கொடுத்துரும். இது நான் புரட்டாசி மாதத்தில் உங்ககிட்ட நான் பேசுகிறேனுங்க. சரியான ஒரு முறையாக முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் புரட்டாசி மாதத்துக்குள்ளார உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை பூர்த்தி பண்ணிடுவீங்க. அதுபோக மனசுக்குள்ளார ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். மனக்கோட்டை, சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்கினா நல்லா இருக்குமே, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா நல்லா இருக்குமே. நிச்சயமாக சொல்கிறேன், 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை நம்ம மேலே படுறதுனாலையும், செவ்வாய் தனகாரகன் குருவுடைய சாரத்தில் இருந்து பார்க்கறதுனாலையும் மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். அதுபோக நம்ம ராசி அதிபதி சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து 3வது பாவகத்துக்கு போகக்கூடிய தருணத்தில் இருக்கார். வாக்கியம் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு பயிற்சி கிடையாது இந்த வருடத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் சனி பகவான் மார்ச் மாதம் மாறுறார். 7 நாடு சனி விலக போகுது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த 7 வருஷமாக கொடுத்த சங்கடங்களுக்கு மாறுதலாக அடுத்த ஒரு 4 மாத காலத்துக்கு மகர ராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரத்தை இந்த சனி பகவான் கொடுத்தே தீரணும். தர்மகாரகன், விதிகாரகன், தர்மகாரகன். அப்போது மகர ராசி நண்பர்களுக்கு இல்லறம், இருப்பிடம், வீடு வாசல் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது. அதுவும் இந்த குரு பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது 100% நடக்கும். என் கணக்கு பிரகாரம் வர கார்த்திகை மாதத்தில் நிறைய மகர ராசி நண்பர்களுடைய
வீடு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. இந்த நேரத்தில் கூட நான் புரட்டாசி மாதம் இன்றைக்கி என்ன தேதி 3ஆம் தேதி ஆகுதுங்க, இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசுகிறேனுங்க. ஐப்பசி மாதம் இடையில் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஒரு வீடு வாசல் வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லாருக்குமே வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குமா? இருக்காதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 லட்சம் பேராவது வீடு வாசல் வாங்கக்கூடிய தருணம் நிச்சயமாக இருக்கும். சரி, அதுபோக இந்த குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை வேற பார்க்குறாருன்னு சொன்னனுங்க. வக்கரத்திலிருந்து பார்க்குறாரு. அதுபோக செவ்வாவுடைய சாரம் வாங்கி பார்க்குறாரு. 9வது பாவகத்தில் சூரிய பகவான் பிதிருக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்திருப்பார். அதாவது பிதிருக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பிதிரு ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருப்பார். முன்னோர்கள் செய்த சாபம், முன்னோர்கள் செய்த பாவம் இந்த தருணத்தில் சரியாகும். எப்படின்னா, கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி அப்படின்னு நினச்ச நண்பர்கள் ஏராளமாக அன்றைக்கி வாழ்ந்தாங்க, இன்றைக்கி இருக்காங்க. நம்மளை அறியாமல் ஒரு தப்பு செய்கிறது, அந்த தப்பு தான் பின்னுக்கு ஒரு சாபமாக மாறுறது. முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து இந்த அமைப்புகள், இந்த சனி பகவான் குருவடி நட்சத்திரத்தில் இருக்கையில் குரு பகவானுடைய பார்வை சூரியன் புதன் 9வது பாவகத்தில் இருக்கிற சூழலில் குரு பகவான் வக்கரத்திலிருந்து பார்க்கறதுனால அந்த முன்னோர்களுடைய சாபம் விலகும். அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டணும்னா, உங்களுடைய குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கோ அந்த ஊருக்கு போய் சாஸ்தாங்கமாக மனப்பூர்வமாக அந்த கோவிலுக்கு என்ன முறை செய்யணுமோ, அந்த திருத்தலத்துக்கு என்ன செய்யணுமோ, உங்கள் குலதெய்வத்துக்கு எல்லாம் செய்து மனசார என் முன்னோர்கள் என்ன செய்திருந்தாலும் அதிலிருந்து என்னை காத்து ரட்சிப்பாக அப்படின்ற என்னை காத்து ஒரு நல்ல நிலைமையில் நான் வர்றதுக்கான ஒரு பாதையை காட்டுங்கன்னு சாஸ்தாங்கமாக வழிபட்டுட்டு வாங்க. அதுபோக உங்கள் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, கடல் இருக்குது, ஆறு இருக்குது, நீர்வளம் போகக்கூடிய இடம், ஏரின்றது வேண்டாம், நீர் போகக்கூடிய இடமா இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய அற்புதமான நாளில் 3 அருகம்புல தலையில் வச்சு தலைமுழுக்கிட்டு வாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த முன்னோர்களுடைய செய்த அந்த வினை தீரும். மனப்பூர்வமாக நீங்கள் 3 முழுங்கு முழுங்கிட்டு 3வது முழுங்கு எந்திரிக்கும் பொழுது சூரிய பகவானை பார்த்து வழிபடுங்க. நீங்கள் முழுகிறது ஞாயிற்றுக்கிழமை, அருகம்பில் வச்சு நீங்கள் போகக்கூடிய கங்கையில் முழுகிறீங்க. அந்த 3வது முழுங்கிட்டு நீங்கள் மேற்கொண்டு சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வழிபடுறீங்க. நிச்சயமாக முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு இருக்குமே தவிர அவங்களுடைய பாவதாவங்கள் நீங்கும். எத்தனையோ குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் அண்ணன் தம்பிங்க பிறந்து கல்யாணம் ஆகாததை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாததை பார்த்துருக்கோம். போனால் ஜோசிகாரங்க பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது, திலகோமம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி செய்தும் பிரயோஜனம் இல்லாத இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மனசார சொல்கிறேன், எந்த பரிகாரங்களும் பரிவர்த்தனை வேண்டாம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ர பயிற்சியில் போகும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போகக்கூடிய கங்கையில் 3 முழுகு முழுகிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுபோக இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தையும் பார்ப்பார். 11வது பாவகத்தை பார்க்குறாரு அப்படின்னா அதனுடைய பலன் ஐப்பசி 16 தேதிக்கு மேற்கொண்டு. ஏன்னா ஐப்பசி 16 தேதிக்கு மேற்கொண்டு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். 7வது பார்வையை பார்ப்பார். பிரமாதமாக இருக்கும். அந்த தருணத்தில் இன்னொரு அற்புதம் இருக்குது. என்ன சார் அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் மகர ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதி. ஏற்கனவே உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கும் 11வது பாவகத்தையும் பார்க்குறார். அதாவது செவ்வாவுடைய 2 வீட்டையும் பார்க்குறார். யார்? சனி பகவான். ஐப்பசி 16 தேதிக்கு மேற்கொண்டு இந்த செவ்வாய் இருப்பார் பாருங்க, அந்த செவ்வாய் லாபஸ்தானாதிபதி, சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்துட்டு சனி பகவானுடைய 2 வீட்டையும் பார்ப்பார். மகரத்தையும் பார்ப்பார், கும்பத்தையும் பார்ப்பார். சனி பகவான் செவ்வாவுடைய 2 வீட்டையும் பார்ப்பார். அந்த தருணம் பிரமாதமாக இருக்கும். அது உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அதுதான் முதலியே சொன்னேன், தீராத கடன் இருந்தாலும் தீரும், தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும்னு சொன்னேன். அதாவது என்ன தான் நம்ம உழைப்புன்ற ஒரு விதை போட்டாலும்
நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது தான் நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இந்த பிரபஞ்சம். எல்லா நேரத்துலையும் எல்லா விதமாக நம்ம இருந்துட முடியாது இல்லையா? காலம் அறிஞ்சு தான் பயிர் செய்யணும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொன்ன மாதிரி காலம் அறிந்து தான் பயிர் செய்யணும். அந்த மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம்னா இந்த 115 நாள். இந்த 115 நாளில் கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு 10% உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தாவே போதுமானது. பாக்கி 90% இந்த பிரபஞ்சமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். சரியா? பிரமாதமான நேர காலங்களாக இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. குருமங்கள யோகம், பரிவர்த்தனை யோகம், புதனாதித்ய யோகம், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட மகர ராசி நண்பர்களுக்கு 4-5 யோகம் இருக்கும் இந்த 115 நாளில். அற்புதமான தருணம். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த பதிவு மகர ராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.